Hello friends, welcome to Rose Designers. நம்ம போன வீடியோவில் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து சரி த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக த்ரெட்டை வந்து எப்படி நாட் போடுவோமோ அது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் வந்து 14 யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஒரு த்ரெட்டை நீங்கள் எப்படி நாட் போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. எண்டில் வந்து ஒரு 2-3 நாட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் இந்த நாட் வந்துலேருந்து வெளில வந்துடும். அதனால தான் நாட் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பெரிய பெரிய செயினாக வந்து போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து த்ரெட்டை எடுத்துட்டோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் நாட்டு நீங்கள் 2-3 நாட் போடலன்னா கேப் இருந்ததுன்னா இது அப்படியே வெளில வந்துடும். அதனால தான் 2-3 நாட் போட சொன்னேன். இப்போ இழுத்து பார்த்தா வரல பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு நீடில் வந்து ஹாஃப் சர்க்கிளாக வந்து இப்படி நீங்கள் குத்தி ஹாஃப் சர்க்கிள் வெளில எடுக்கணும். அந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வரும். நீடில் வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணாமல் எடுங்க, இல்லைன்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு உங்களுக்கு நூல் வந்து பரண்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு செயின் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் நீடில் வந்து நம்ம திருப்பி திருப்பி ரொம்ப திருப்பக்கூடாது. அது மாதிரி அடியில் இருக்கிற நூலையும் வந்து 2-3 தடவை சுற்றக்கூடாது. அதுவும் ஹாஃப் சர்க்கிளில் தான் சுற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோம் அதிலையே. இப்போ செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட்டு லூப்பை நம்ம இழுக்கிறோம். ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஏன்னா நாட்டு கீழே கட் ஆகிடும். உங்கள் த்ரெட்டு வந்து கட் ஆகிடும் கீழே. அதனால் இப்போ இது நாட் போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நான் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த ரோப்பில் வந்து சொல்லித்தரேன். இது வந்து ஃபஸ்ட்டு லூப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று செகண்ட் லூப் எடுக்கிறோம். அது ஏன் இது நான் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டு போடுறோம்ல அது சம்டைம்ஸ் அவுந்துடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட் லூப் எடுக்கிறோம். ஃபஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்பை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்துடும். இப்படி நாட்டு விழுதா, இதுதான் வந்து மேலே நமக்கு நாட்டு வரும். இதில் வந்து கீழே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இழுக்கும் போது ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு வந்து அவுந்துடும். இப்படி தான் அந்த நாட்டு வந்து உங்களுக்கு விழும் மேலே. இப்போ நாட் மட்டும் போட்டு காட்டுறேன். ஒரு லூப் எடுத்துட்டோம். இதில் செகண்ட் லூப் எடுக்கிறோம். இப்போ செகண்ட் லூப் கேப்பில் ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறோம். நாட் வந்துடுச்சு. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே இருக்கும்போது தான் இது வந்து ஃபஸ்ட்டு குட்டி செயின் போட்டுட்டு அப்புறம் எடுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் நெருக்க செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் கேப் வச்சு போட்டோம். நெருக்க போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஈவனாக ஒரே மாதிரி போட்டுக்கணும். இது வந்து பேக் சைட். நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணாமலே டேரெக்டாக போட்டு வரேன். அதாவது அடியில் எப்படி நூல் சுற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக. நீடில் கொடுத்துருக்கோம், அதில் ஹாஃப் சர்க்கிள். இன்னொரு சர்க்கிள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் எடுக்க முடியாது. வெறும் நீடில் மட்டும் தான் வெளில வரும். ஹாஃப் சர்க்கிள் மட்டும் சுற்றணும்.
நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் போட்டு பார்க்கலாம். லீஃப் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். குட்டி குட்டி செயினாக போட்டுகிட்டே வரோம். இப்போ அந்த ஷார்ப்னஸில் எப்படி வந்து திரும்புது அப்படின்னு பார்ப்போம். ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே அந்த சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடித்து நாட் போட்டுடலாம். பேசிக் செயினில் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.